வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இடைக்கால பட்ஜெட்டிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடந்த தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. 34,237 கோடி ரூபாய் மதிப்பிலான 15 முதலீட்டு திட்டங்களுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார். தேமுதிக சார்பில் இன்று முதல் பிப்ரவரி 12ஆம் தேதி வரை விருப்ப மனுக்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அங்கன்வாடி மையங்களுக்கு வருகின்ற மே 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை கோடை விடுமுறை அளித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் குந்தா மற்றும் பந்தலூர் ஆகிய 2 புதிய ஊராட்சி ஒன்றியங்களை உருவாக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. குலசேகரப்பட்டினம் ஏவுதளத்திலிருந்து வருகின்ற 2027ஆம் ஆண்டு முதல் ராக்கெட்கள் ஏவப்படும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இறந்தவர்கள் மற்றும் முகவரி இல்லாதவர்கள் என கண்டறியப்பட்ட 85,531 பேர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டனர். தெற்கு ரயில்வேக்கு உட்பட்ட தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் ரயில்களில் பயணிப்போரின் எண்ணிக்கை 6.2% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தி பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை விரைவில் நியமிப்போம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் சென்னை இடையே வந்தே பாரத் ரயில் சேவை விரைவில் தொடங்கவுள்ள நிலையில் ராமேஸ்வரம் செல்லும் மற்ற ரயில்களின் நேரம் ஏப்ரல் 6ஆம் தேதியாகிய இன்று முதல் மாற்றியமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்திநாத் ஆன்மீக பயணம் மேற்கொண்ட 389 பக்தர்களுக்கு அரசு மானியமாக 1,17,00,000 ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். தமிழகத்தின் சிறந்த கைவினைஞர்களுக்கு பூம்புகார் விருதினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கி சிறப்பித்தார். தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்தின் சார்பில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் 89 கோடியில் கட்டப்பட்ட அதிநவீன பால் பண்ணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். வருகின்ற பிப்ரவரி 28ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மதுரைக்கு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொடைக்கானல் புனித பதுவை அந்தோணியார் ஆலயத்தின் 105வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. மேலும் வருகின்ற 14ஆம் தேதி இரவு அலங்கார தேர்பவனி நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் 2 மாத சோதனை முயற்சிக்கு பிறகு பாரத் டாக்ஸி திட்டத்தை அமித்ஷா அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. IAS, IPS உள்ளிட்ட UPSC தேர்விற்கு பிப்ரவரி 24ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட பயனாளர்கள் 2,151 பேருக்கு 1,10,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 4,640 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,14,560 ரூபாயாகவும் 1 கிராம் 14,320 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 20 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 2026-27ஆம் கல்வியாண்டிற்கான JEE முதற்கட்ட முதன்மை தேர்விற்கான தற்காலிக விடை குறிப்பை NDA வெளியிட்டுள்ளது. சென்னை கோட்டத்தின் 48 புறநகர் ரயில் நிலையங்களில் நவீன டிஜிட்டல் அறிவிப்பு பலகைகள் பொருத்தப்பட்டுள்ளன. மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த ஓராண்டிற்கு மேலாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருந்த நிலையில் அதை திரும்ப பெறுவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரியில் வருகின்ற நீரின் அளவு 2,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தேங்காய் மதிப்பு கூட்டுதல் மற்றும் பொருட்கள் தயாரித்தல் தொடர்பான பயிற்சி வருகின்ற 10ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ஜனவரி 20ஆம் தேதி கைது செய்யப்பட்ட மயிலாடுதுறை மீனவர்களுக்கு பிப்ரவரி 17ஆம் தேதி வரை காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நகைச்சுவை கலைஞரான NS கிருஷ்ணன் அவர்களின் திருவுருவச் சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். ராணிப்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ள டாடா நிறுவனத்தின் ஜாகுவார் கார் உற்பத்தி தொழிற்சாலையை வருகின்ற 9ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சுமார் 44 கோடி மதிப்பில் 13,800 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். டாடா கெமிக்கல்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் 1,300 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
மாநகராட்சி பகுதிகளில் உள்ள பூங்கா மற்றும் திடல்களை தத்தெடுக்க மற்றும் பராமரிக்க விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. UPI மூலமான பரிவர்த்தனைகளின் மதிப்பு நடப்பு நிதியாண்டில் டிசம்பர் மாதம் வரை 230 லட்சம் கோடியை எட்டி சாதனை படைத்துள்ளது என்று ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியில் நடைபெற்ற அரசு விழாவில் என் ஊர் என் எதிர்காலம் என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் வருவாய் 2024-25 நிதியாண்டில் கட்டணம் தவிர்த்து இதர பிரிவுகளில் 30% வரை அதிகரித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு தேர்வு எழுதும் மாணவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடத்திய கலந்துரையாடல் வருகின்ற பிப்ரவரி 6ஆம் தேதி ஒளிபரப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் பணியாற்றும் தூய்மை காவலர்களுக்கான மதிப்பூதியம் 5000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாயாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் திருமலிசை அருகே குத்தம்பாக்கத்தில் சுமார் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து முனையம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. ஓராண்டிற்கு மேலாக வெளிநாடுகளில் வசிக்கும் இந்திய பயணிகள் தங்க நகைகளை வரியின்றி கொண்டுவர பெண்கள் 40 கிராம் வரையிலும் ஆண்கள் மற்றும் மற்றவர்கள் 20 கிராம் வரையிலும் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற பிப்ரவரி 11ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுச்சேரிக்கு வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. நாகர்கோவிலில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா பிப்ரவரி 20ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற பிப்ரவரி 19ஆம் தேதி குமரி மாவட்டத்திற்கு வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் வருகின்ற 12ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் என்று சபாநாயகர் செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார். தொழில் முனைவோருக்கான 3 நாள் மீடியா ட்ரோன் பயிற்சி வகுப்பு வருகின்ற 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடத்தப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் ராமேஸ்வரம் மற்றும் மதுரை இடையிலான பகல் நேர பயணிகள் ரயில் நேர அட்டவணை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு 10,354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வருகின்ற 26ஆம் தேதி முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை வருடாந்திர தெப்போற்சவம் நடைபெற உள்ளது. புல்லட் ரயில் மூலம் சென்னையிலிருந்து பெங்களூருவிற்கு 1 மணி மற்றும் 13 நிமிடங்களில் செல்லலாம் என்று ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதற்கட்டமாக கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, ஈரோடு மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் 4 சிறப்பு சுற்றுலா இடங்கள் அடையாளம் கண்டறியப்பட்டு முதலீடுகளை ஈர்க்க விருப்பப்பதிவு கோரிக்கைகள் அழைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.